பஸ்ஸுக்கு இதுங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரு விதமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கஞ்சா அடிப்போம், ஒருத்தர் மீடி கேட்டு அடிப்போம், ஒருத்தர் சரக்கு அடிப்பான். சரக்கு அடிச்சு அங்கேயே படுத்து அனுப்பான். சொல்லிடுறாங்க அவனுக்கு என்ன கட்டு இருக்கு, அவன் படிப்பு யாரையும் அவங்க கட்டு அவன் தனியாட்டு இல்லை ஊர் பக்கம் தானே எதுக்கு விரக்தி அடைஞ்சு வந்து சார் வீட்டில் என்ன விரக்தி வீட்டில் இருந்து ஏற்பட்ட கஞ்சலாம் வந்துட்டேன். சரி நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது, நம்ம போயிடலாம். உங்கள் வீட்டிலேருந்து தேடலையா? தேடலையா? பிள்ளைங்களாம் ஆடுறாங்க. ஒரு பையன் சவுதிக்கு போய்க்கிறான், ஒரு பையன் சென்னையில் இருக்கிறான். எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க. சரி அண்ணாமலை ஒப்பாட்டிக்கிறான்னு நம்புறான். எங்கே தங்குறீங்க நைட்டில்? இங்கே படுத்துக்குவோம் சார். பின்னால் தலைப்பை போட்டுல அங்கேயே அந்த பொட்டியில் சில்லறை எடுத்து வச்சு அதை தலைமாட்டில் வச்சு படுத்துக்குவான். திருப்பி காலையில் மழை விட்டு போய் வண்டியா இருக்கு. இந்த வண்டியா ₹90 சில்லறை கொடுத்தா எவ்வளோ கொடுக்குங்க உங்களுக்கு பைசா? ₹90 கொடுத்து சார். ஜனங்க கிட்ட ₹100 கொடுத்தா எவ்வளோ சில்லறை கொடுக்குங்க? ₹10. ₹90 அடிக்க வச்சுக்கிறா. ₹100 கொடுத்தா ₹90 கொடுத்துருங்க. ₹10 கொடுத்தா ஒரு 10 வாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து சில்லறை கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு அது இல்லை, இது வட்டி கொடுக்கறதோட இது நல்ல காசு. அவரு சார் இதை வச்சு காப்பாற்றி பண்ணுற பாடு எனக்கு தான் தெரியும். இல்லையா? எத்தனை 7.5 சமாளிக்கணும் தெரியுமா? அதில் 7.5க்கு நீங்கள் 7.5 என்ன பண்ணி தொலைக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 7.5 சமாளிக்கணும். எப்படி அவனை வழியான தெரியாது. ₹5 தெரியுமா? ₹5 தெரியா? இல்லை எதுனா ஒன்று அதான்